அமலாக்கத்துறையின் செயல் சட்டவிரோதமானது மட்டுமின்றி மனிதத்தன்மையற்றது என அமலாக்கத்துறைக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மதுபான ஆலைகள் உட்பட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அண்மையில் அதிரடி சோதனை நடத்தியது. 3 நாட்கள் நீடித்த இந்த சோதனையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. இதனிடையே அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டாஸ்மாக் விவகாரத்தில் மேற்கொண்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர், செயலாளர் மற்றும் தலைமை கணக்கு அதிகாரி ஆகியோர் இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். அதில் அமலாக்கத்துறை சோதனையின் போது நாங்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம், உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டோம், இதன் காரணமாக 3 நாட்களுக்கு தூக்கமின்றி நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளை குறிப்பிட்டிருந்தனர். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மட்டுமின்றி மனிதத்தன்மையற்ற செயல் என்று அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டு உள்ளது.